அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதரர்களே, பெரும்பான்மையான ஆலிம்கள் கூட, ஆலிம்கள் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் அவர்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கத்தை பார்க்கின்றார்கள். பாமர மக்களை விட அதிகமான அளவிலே அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை பார்க்கின்றார்கள். அவர்கள் கூட சரியான கடவுள் கொள்கையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு எதிரொலிதான் அண்மையிலே சென்னையிலே நடந்த ஒரு வாக்குவாதம், விவாதம். அந்த விவாதத்திலே எதிர்தரப்பை சார்ந்தவர்கள் அல்லாஹ்விற்கு உருவமில்லை என்று சாதிக்கின்றார்கள். படைத்த ரஹ்மானுக்கு எப்படி நாம் உருவத்தை கற்பிக்க முடியும் என்று அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வைத்த பிறகும் ஹதீஸ்களை எடுத்து வைத்த பிறகும் தொடர்ந்து 2 நாட்களாக மறுத்து கொண்டே இருந்தார்கள். கடைசி வரைக்கும் அல்லாஹ்விற்கு உருவமில்லை என்று சாதித்துவிட்டு போய்விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆனை மக்களுக்கு மத்தியிலே மிக அதிகமான அளவில் நெருக்கத்தை நாம் குர்ஆனோடு மக்களுக்கு அதிகமான நெருக்கத்தை தௌஹீத் ஜமாத் கொண்டு வந்திருக்கின்றது. அதிகமான அளவிலே மக்கள் தர்ஜுமாக்களையும் படிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு நெருக்கத்தில் உள்ள நாம் திருக்குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்கின்றது, கடவுள் கொள்கையை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். தௌஹீத்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு சிந்தனையில தடம் புரண்டு விடக்கூடாது. நாம எல்லோருமே இந்த உலகத்தில் தொழுகிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்கிறது, நோன்பு நோற்பது, வேறு வகையான ஹராம்களை எல்லாம் தவிர்த்து இருப்பது, எத்தனையோ தீமைகளை எல்லாம் விட்டு நாம் ஒதுங்கி இருப்பது எல்லாமே நாளை அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். இந்த திருக்குர்ஆனுடைய வேலை நாம் எங்கோ இருக்கின்றோம், நம்மை நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சந்திப்பில் கொண்டு போய் நிறுத்தப் போகின்றது. இதுதான் திருக்குர்ஆன். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றான், யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுக்கு ஒரே ஒரு நாயம் தான் என்று எனக்கு செய்தி அறிவிக்கப்படுகின்றது. உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனை சந்திக்க விரும்புகின்றார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் நல்ல அமலை செய்யட்டும், நல்ல அமல் செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னொன்றை சொல்கின்றான், உலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவனை வணங்குவதிலே எவரையுமே இணையாக ஆக்கிவிடக்கூடாது. இந்த 2 அம்சத்தையும் கடைபிடித்தோம் என்றால் நாளை நாம் அல்லாஹ்வை பார்ப்போம். அல்லாஹ்வை நாம் பார்க்க போகின்றோம் எனும்போது அவனை பற்றி உள்ள எல்லா விஷயங்களையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்னென்ன, திருக்குர்ஆனில் அவனுடைய பண்புகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விவரித்திருக்கின்றார்கள், இதையெல்லாம் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து இந்த கடவுள் கொள்கையை பற்றி உங்களுக்கு மத்தியில் நான் விளக்க இருக்கின்றேன். அதுல நாம் முதல்ல நாம பார்க்க போறது, எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு அழகிய திருமுகம் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கும் அழகான முகம் இருக்கின்றது. இதை நாம் எப்படி தெரிந்து கொள்கின்றோம்? திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா அதை குறிப்பிடுகின்றான். பலா ததுவு மஅல்லாஹ் இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு வேறு இறைவனை நீ அழைக்காதே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீ அல்லாஹ்வுடன் வேறு யாரையும், எந்த ஒரு இறைவனையும் நீ அழைத்து விடாதே. லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, எல்லாமே அழிந்து போய்விடும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர. எல்லாமே அழிஞ்சு போயிடும், அவன் மட்டும் தான் இருப்பான். சூரத்து ரஹ்மான்ல பார்க்கிறோம்ல,
குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து போய் யபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், உங்களுடைய இறைவனுடைய அந்த திருமுகம் மட்டும் நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும். அவன் மட்டும் தான் உட்கார்ந்திருப்பான். யாரா பெருமடிச்சவன்லாம் எங்க என்று அல்லாஹ் தஆலா அவனாக மக்களிடத்தில் கேட்பான். அந்த அளவிற்கு அதிகாரம் உள்ளவன், அவனுடைய திருமுகம் மட்டும் நிலைத்திருக்கும். இந்த முகத்திற்கு நாம வேறு எந்த விதமான கருத்து அர்த்தத்தையும் கொடுக்க முடியாது. திருக்குர்ஆன்ல சில வசனங்கள்ல சில வார்த்தைகள் வரும், அதற்கு நாம் கருத்தர்த்தத்தை கொடுக்கலாம். வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், அல்லாஹ்விற்கு தான் கிழக்கும் மேற்கும் சொந்தம். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கு அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்கிறது. இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இதை குறிப்பிடுகின்றான். நாம இப்ப மேற்கு வாக்க நின்று தொழும்போது அல்லாஹ்வுடைய முகம் தெரிகிறதா? சில பயணத்துல வடக்கு வாக்க தொழுவோம், கிழக்கு வாக்க தொழுவோம், அங்கே அல்லாஹ்வுடைய முகம் தெரிகிறதா என்றால் இல்லை. இங்கு கருத்தர்த்தம், அல்லாஹ்வுடைய பார்வை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். சில இடங்கள்ல கருத்தர்த்தம், சில இடங்கள்ல இயற்கையான அர்த்தத்தை கொடுத்தாக வேண்டும். அதுதான் குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, எல்லாமே அழிந்து போய்விடும், அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும் இருக்கும். இத நாம திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல இல்ல பல இடங்கள்ல பார்க்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய திருமுகத்தை வைத்தே அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சிறப்பித்தும் சொல்கின்றான். அடியார்கள் அவனுடைய திருமுகத்தை நாடிதான் ஒவ்வொரு வணக்கத்தையும் செய்கின்றார்கள். வஸ்பிர் நஃப்ஸக மா அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் தங்களுடைய இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, அழைத்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுடன் நீங்கள் பொறுமையாக இருங்கள். யுரீதுன வஜ்ஹா, அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடுகின்றார்கள். இங்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்ற அர்த்தம். இப்படி திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய அந்த முகத்தை பற்றி பல இடங்கள்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஹதீஸ்ல வருது பாருங்க, இதா காத்தல அஹதுக்கும், உங்கள ஒரு ஆளு சண்டை போட வாளை தூக்கி நிற்கிறார், அந்த நேரத்தில் ஃபல் யதஜன்னபில் வஜ், அவர் முகத்தில் தாக்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடிக்கும் போது இப்போது கூட நம்ம பிள்ளைகளை ரொம்ப ஏதாவது ஒரு கோபத்துல டென்ஷன்ல முகத்துல தான் பலார்னு அடிப்போம், அப்படியே கைகள் எல்லாம் பதிஞ்சு போய்விடும். அப்படி அடிக்க கூடாது. ஃபல் யதஜன்னபில் வஜ்ஹ, முகத்தில் அவர் தாக்க வேண்டாம், அப்படி அடிக்க கூடாது. இன்னல்லாஹ தஆலா خلق ஆதம அலா சூரத்தி வஜ்ஹிஹி, அல்லாஹ் ஆதமை தன்னுடைய தோற்றத்தில் படைத்திருக்கிறான். ரப்பல் ஆலமீன் முகத்தை தெளிவாகவே வருகின்றது. இதா காத்தல அஹதுக்கும் அகாஹு, உங்கள ஒருவர் தன்னுடைய சகோதரனை அடிக்கும் பொழுது அவர் முகத்தை தவிர்த்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய முகத்தின் தன்னுடைய தோற்றத்தின் மீது ஆதமை படைத்திருக்கின்றான். அப்ப அதனால இதெல்லாம் எதை குறிக்குது? அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தோற்றத்துல தான் படைச்சிருக்கிறான். உண்மையிலேயே பார்க்கும்போது இந்த மனிதனுடைய இந்த தோற்றம் இருக்கின்றது உலகத்துல வேறு எந்த ஒரு படைப்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே படிக்க வாட்டத்தில் தான் இருக்கு. பறவையா இருக்கட்டும் அல்லது ஊர்வன பரப்பன மிதப்பன என்று எதை எடுத்தாலும் எல்லாமே படுக்கை வாட்டத்துல. இந்த மனிதனுக்கு மட்டும் உள்ள ஒரு தோற்றம் அப்படியே அதாவது நீட்ட வாக்குல அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுத்திருக்கிறான், ஒரு கண்ணியமான ஒரு தோற்றம். அப்ப இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரரை நீங்கள் முகத்தில் தாக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுது, தப்ரானில இடம்பெறுது. அடுத்து பார்க்கின்றோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைச்சிட்டான். இது புகாரில இடம்பெறுது. தூளுஹு சித்தூன திரான், அவங்களுக்கு 60 அடி. இப்ப நாமெல்லாம் என்ன ஒரு 5 அடி 6 அடி 7 அடி எவ்வளவுதான். பெரிய அந்த பெரிய அளவுல உள்ள அந்த 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 தோற்றம் எல்லாம் இப்போது கிடையாது. இந்த தோற்றத்துல நாம அதாவது ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, இப்போது இந்த நிலைக்கு வந்து விட்டோம். அல்லாஹ் தஆலா குறைத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது அவர்கள் 60 முழம். இந்த 60 முழத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் ஃபலம்மா ஹலகஹு, படைத்த உடனே ஆதத்தை கூப்பிட்டு முதல்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வாப்பா அந்த உட்கார்ந்துருக்காங்க பாரு, மலக்குகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
அங்க போய் நீ சலாம் சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படி அவர்கள் போய் சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்ன உடனே அவங்க உனக்கு பதிலும் சொல்லுவாங்க. நீ சலாம் சொல்லு, முதல்ல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி அனுப்புகின்றான், நீ சலாம் சொல்லு. அவங்க பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் தான் உனக்கும் உன்னுடைய சந்ததியினருக்கும் உள்ள முகமன் என்ற அல்லாஹ் சொல்லி அனுப்புகின்றான். இங்க இருந்து போறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி என்று பதில் சொல்கின்றார்கள். கொஞ்சம் கூட்டி ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க, ஒரு ரஹ்மத்துல்லாஹ்வை மலக்குகள் சேர்த்துக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல, இது புகாரில இடம்பெறக்கூடிய ஹதீஸ், 6227வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. எல்லோருமே அதற்கு அடுத்த ரசூலுல்லாஹ் அடிஷனலா சேர்த்து சொல்றாங்க, எல்லோருமே ஆதமுடைய தோற்றத்துல தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. மறுமை உலகத்திற்கு போன உடனே நம்முடைய இந்த உடல்லாம் மாறிடும். இப்ப என்ன ஒரு ஷேப்ல இருக்கமோ அப்படியே மாறி போய் வேற ஒரு தோற்றத்துக்கு ஆதம் 60 முழம் அந்த அளவிற்கு பெரிய அளவுல இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கணுமா, பனைமரத்தில் ஏறுற மாதிரி தான் ஏறி பார்க்கணும். அந்த அளவிற்கு உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இது புகாரில இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் தான் ஃபலம் யஸலில் ஹல்கு யன்குசு பஅத ஹத்தா ஆதலான், இதுவரைக்கும் இப்படியே வந்து மனித இனம் வந்து அப்படி குறைஞ்சு இப்ப 5 அடி 6 அடி என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, அல்லாஹ் தஆலா ஆதம தன்னுடைய தோற்றத்தில் படைத்திருக்கின்றான். அவன் முகம், அல்லாஹ்விற்கு என்று முகம் இருக்கின்றது. இதர ஹதீஸும் நமக்கு விளக்குகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்குகின்றார்கள். இதை தாண்டி அல்லாஹ்வுக்கு முகத்தை நம்ம சொல்றதா, அல்லாஹ்வுக்கு நம்ம அப்படியே பழகிட்டோம். இந்த நாட்டில் வந்து இப்ப நீங்க பெண்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்டால் தூணில் இருக்கிறான், துரும்பிலே இருக்கிறான் அப்படிம்பாங்க. மோசமான ஒரு கொள்கை. ஆலிம்சாக்களும் அதே நிலைமை தான். அவங்களுக்கும் இது கடவுள் அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஓதிட்டு வெளியில வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இதை நாம பார்க்கிறோம். அப்ப அதனால அல்லாஹ்வுடைய அந்த பண்பு, அவனுடைய தன்மை, அவனுடைய உருவம், அவனுடைய தோற்றம், இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது கடவுள் கொள்கையில உள்ளது. அதற்கு அடுத்து பார்க்கின்றோம், அல்லாஹ்விற்கு கைகள் இருக்கு. அல்லாஹ்விற்கு கைகள் இருக்குது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது, அது நம்முடைய முகத்தை போன்றுதான் என்று ஓமை காட்டிவிடக் கூடாது. அல்லாஹ்விற்கு கைகள் இருக்கிறது, நம்முடைய கைகளை போன்றுதான் என்று நாம ஓமை காட்டிவிடக் கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படியே நம்ப வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றானோ இத வந்து நீங்க போய் இங்குள்ள அந்த ஆலிம்சாக்கள், பெரும்பெரும் ஆலிம்சாக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, நல்ல பெரிய கிருதாவை வறுத்துட்டு மீசையும் சிரைச்சிக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க, கேட்டு பாருங்க, இதெல்லாம் தெரியாது. இந்த கடவுள் கொள்கையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்ற விவரமே தெரியாது. இதெல்லாம் பேசவும் மாட்டான். அல்லாஹ் இதையெல்லாம் நமக்கு சொல்லி தரான். இதை நாம நம்ப வேண்டும். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கால யா இப்லீஸ் மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, இப்லீஸே, என்னுடைய 2 கையினால படைத்த அந்த ஆதத்திற்கு நீ ஏன் சஜதா செய்ய மறுத்தாய்? என்ன சொல்றான்? தனக்கு 2 கைகள் இருப்பதாக சொல்றான். என்னுடைய 2 கைகளால் படைத்தேனே அந்த ஆதமுக்கு நீ ஏன் சஜதா செய்ய மறுத்தாய்? அஸ்தக்பர்த, உனக்கு பெருமை வந்துருச்சா? அம் குந்த மினல் ஆலின், நீ ரொம்ப பெரிய ஆளா? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நாம் அங்க என்ன பார்க்கிறோம்? ரப்புல் ஆலமீன் தன்னுடைய 2 கைகளினால் அல்லாஹ் ஆதத்தை படைத்திருக்கின்றான். இது நம்ம குர்ஆன்ல பார்க்கின்றோம். இது பல இடங்கள்லையும் இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஆயத்து வந்து நிறைய இந்த அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது என்பது போன்ற வசனங்கள்லாம் திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல இடம்பெறுது. இது இந்த இடத்துல சில இடங்களுக்கு கைக்கு வந்து ஆட்சி, அதிகாரம், பொருள் கொடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல அப்படி கொடுக்க முடியாது. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனியதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readifmail.com. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு
500க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு சகோதரர் பிஜே அவர்கள் பதிலளித்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் மற்றும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் ஆடியோ மட்டும் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. சகோதரர் அல்தாஃபி உரையாற்றிய நாசமாக்கும் நவீன கலாச்சாரம், இஸ்லாம் கூறும் குடும்பவியல், மறுமை சிந்தனை, நன்மையை ஏவி தீமையை தடுப்போம், பேரழிவுகள் தரும் படிப்பினை, சகாபாக்களின் வாழ்வெளியிலே 6-in-1 டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. என்னுடைய கைகளினால் நான் படைச்சேன் என்று இதற்கு நேரடி அர்த்தம் தான் கொடுக்க முடியும். இப்ப ஹதீஸ்ல பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு விருந்து சாப்பிட போயிருக்கிறாங்க. அந்த விருந்து சாப்பிடும் போது ஒரு சப்பை எடுத்து, ஆட்டு சப்பை எடுத்து வாயில வச்சு அப்படி கடிக்கிறாங்க. அப்படி கடிச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி உள்ள அந்த சிந்தனையை அப்படியே சொல்றாங்க. நான் தான் மறுமையில கியாமத்து நாளில மக்கள் எல்லோருக்கும் தலைவன், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா என்று சொல்லி ஆரம்பத்தில் உள்ள மக்கள், ஆரம்பத்திலிருந்து படைச்சாங்களே அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான அவர்களையும் பின்னால் வந்தவர்கள் அத்தனை பேர்களுமே ஒரே திட்டுல கொண்டு வந்து நிறுத்திடுவான், ஒரே திடல்ல கொண்டு வந்து நிறுத்திடுவான். அப்ப ஒரு ஆள் பார்த்தமாக்கும் எல்லா பகுதியிலையும் நிற்கக்கூடிய அந்த மக்களை அப்படியே பார்க்க முடியும், ஏற்றத்தாழ்வே இருக்காது. இங்க இருந்து பார்த்தா கடைசி வரைக்கும் உள்ள மரம் இருக்காது, செடி இருக்காது, கொடி இருக்காது, கட்டடம் இருக்காது, எல்லாரையும் அங்கு நிறுத்தி வைத்திருப்பான். அப்படி நிறுத்தி வைத்திருக்கும் போது சூரியனும் நெருங்கிவிடும். அப்போது மக்கள் எல்லோருமே என்ன நிலைய நாம அடைஞ்சிருக்கோம் தெரியுமா, ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கிறோம், அதனால நாம இப்போது சிபாரிசு கேட்போம் என்று சொல்லி ஆதம் நபி இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆதம் நபி இடத்துல வந்து சொல்றாங்க, யா ஆதம் அந்த அபுல் பஷர், நீங்கள் தான் வந்து மனிதருக்கு தந்தை, ஹலக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய கையினால உங்களை படைத்தான் சொல்றாங்களா? யார் சொல்றா? மக்கள் எல்லோருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க. இதுல நாம என்ன பார்க்கிறோம்? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விற்கு கை இருப்பதாக சொல்றாங்க. மஹ்ஷர்ல மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து இந்த வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய கையினால படைச்சான், அது உங்களுக்கு ஒரு சிறப்பு. அந்த சிறப்பினுடைய அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்கிறோம், எங்களுக்கு நீங்க சிபாரிசு செய்யுங்கன்னு கேட்கறாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ் தான் சிபாரிசு செய்வாங்க. நூஹ்கிட்ட போவாங்க, அதுக்கடுத்து மூசாட்ட போவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க, மூசாட்ட போவாங்க, ஈசாட்ட போவாங்க, கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பரிந்துரை செய்வார்கள். இதை நாம புகாரில பார்க்கின்றோம். அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மக்கள் எல்லோருமே யாரை பார்த்து சொல்றது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரில தான் இடம்பெற்றிருக்கின்றது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதத்தின் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, அந்த ஆதம் அல்லதி ஹலக்கல்லாஹு பியதிஹி, நீங்க தான் ஆதம், அல்லாஹ் தன்னுடைய கையினால் உங்களை படைத்தான், அவன் தன்னுடைய ரூஹை உங்களுடைய உடலில் ஊதினான், உங்களுக்கு மலக்குகளை சஜிதா செய்ய வைத்தான், உங்களை சுவனத்தில் நுழைய வைத்தான். ஆனா என்ன வேலை செய்றீங்க தெரியுமா? எல்லாத்தையும் இப்படி பூமிக்கு கொண்டு வந்துட்டீங்களே. யார் சொல்றா? இன்றைக்கு அப்படிதான். ஒரு கார்ல போயிருப்போம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடும் பாருங்க, சும்மா கிடக்காம இவனை எல்லாம் கூட்டு போய் ஆக்சிடென்ட் ஆக்கி விட்டாங்க. இந்த மாதிரி நாமளும் இப்படி சொல்றோம் இல்ல? அப்படின்னா இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இப்படி சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய இந்த கட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோல் போடுறாங்க, அடிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா உங்களை மூசாவை பார்த்து சொல்றாங்க, தன்னுடைய தூது செய்தி, தன்னுடைய பேச்சு, இவைகள் எல்லாம் வைத்து உங்களை தேர்வு செய்திருக்கின்றான் இறை தூதராக. உங்களுக்கு தான் அவன் ஏடுகளை கையில் கொடுத்தான், உங்களிடத்தில் அவன் ரகசியமாக பேசினான். அந்த அப்படிப்பட்ட அந்த ஏட்டுல ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாதேதழ் பிஜே சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீர்கள்.
மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை எழுதியிருக்கிறானா? ஆமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்தி? நான் படைப்பாக்கப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா எழுதிட்டான். என்ன எழுதியிருக்கான்? ஆதமு ரப்பஹு ஃபகவா. ஆதம் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்து வழிகட்டு போயிட்டாரு, வழி தவறி விட்டார் என்று அல்லாஹ் தஆலா என்ன படைக்கிறதுக்கு முந்தைய எழுதியிருக்கிறான் இல்லையா என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சரிதானா அப்படிங்கிறாங்க. ஆமா, என்ன படைக்கிறதுக்கு முந்தைய அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு முடிவை செய்து நான் சொர்க்கத்துக்கு போகணும், அங்க இந்த மாதிரி கிட்ட அந்த மரத்துக்கிட்ட நெருங்கணும், வெளியில வரணும்னு எழுதி வச்சுட்டான். இத போய் எங்கிட்ட நீங்க எப்படி நீங்க கிண்டல் பண்ண முடியும்? எப்படி நீங்க எப்படி என்கிட்ட கேள்வி கேட்க முடியும்? நான் செய்த தப்பு நீ அல்லாஹ் அப்படி விதிச்சிருக்கிறான், அதனால பூமிக்கு வந்தாச்சு, என்ன ஏன் தப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கீழே ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க, ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா. ஆதம் மூசாவை வென்று விட்டார். இது புகாரில வருது. இங்க பாயிண்ட் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை தன்னுடைய கையினால் படைத்தான். அப்ப என்ன பார்க்கிறோம்? இது ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, முஸ்லிம்ல இடம் வரக்கூடிய செய்தி. அதுக்கு அடுத்து திருமதியில ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைச்சான். படைச்ச உடனே தும்முறாங்க. தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் நாம என்ன செய்யறோம்? தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். சலாமும் ஆரம்பத்திலிருந்தே வருதுங்க. அதே போல இந்த இவன் வணக்கம் அது இதெல்லாம் முகமன்லாம் சொல்றானுல்ல, நம்முடைய அந்த முகமன் இருக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து என்ன செய்து வந்திருக்குது, மனிதனை படைத்ததில் இருந்து வந்தது. அதே போல தும்மலும் அப்படித்தான். இப்படி தும்மிய உடனே அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக. அதனால தான் ஒரு ஆள் தும்மும் போது பக்கத்தில் உள்ளவர் என்ன சொல்லணும்? யர்ஹமுக்க. சில பேர் அப்படி குத்துக்கள் மாதிரி உட்காரும், இடிச்ச புலி மாதிரி அப்படியே அவன் தும்முறான், அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். அதை கேட்டவர் இஸ்லிஹல்லாஹ் பாலக்கும் யஹ்திக்குமுல்லாஹு இஸ்லிஹ் பாலக்கும் என்று இன்னொரு ஆளுக்கு அந்த யாரு தும்முனாரா அவர் திரும்ப சொல்லணும். இதெல்லாம் ஹதீஸ்ல வருது. இப்போது இப்படி சொன்ன உடனே இந்த மலக்குகளின் பக்கம் போங்க, ஏற்கனவே சொன்ன சம்பவம். இப்படி எல்லாம் பார்த்து விட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய 2 கைகளையும் பொத்தி வைத்துக் கொள்கிறான். ஹதீஸ்ல வருது. தன்னுடைய 2 கைகளையும் பொத்தி வைத்துக் கொண்டு இக்தர் ஐயஹுமா ஷீத, ஆதமே இந்த 2 கையிலையும் நீ எதையும் தேர்ந்தெடுத்துக்க அப்படிங்கிறான். இதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஓ கில்தா எதைய ரப்பி யமீன், என்னுடைய ரப்புனுடைய 2 கைகளுமே வலது கை தான். ஏன்னா இடது கையின் வைங்க அல்லாஹ்விற்கு நாம இது எதுக்கு சுத்தம் செய்யறதுக்கு, இந்த கையை எதற்காக பழக்கம் பண்றது, மூக்கு சிந்துறது, அதுபோல நஜிஸ் கழுவுறது, சிறுநீர் கழிக்கும் போது சுத்தம் செய்யறது, எல்லாத்துக்குமே இந்த கை. புரியுதா? இது சாப்பிடுறதுக்குரியது. ஏன்னா இந்த மாதிரியான கையும் மனிதனுக்கு இருக்குது, அல்லாஹ்விற்கு அப்படி இருக்கக்கூடாது இல்ல, அந்த மாதிரி வந்துடக்கூடாது இல்ல. அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் 2 கையில ஒரு கையை தேர்ந்தெடுக்க சொல்றான். ஓ கில்தா எதைய ரப்பி யமீனுன் முபாரக்கத்துன், என்னுடைய இறைவனுடைய 2 கையுமே முபாரக்கானதுதான், பரக்கத்து புரிந்ததுதான், 2மே வலது கை தான். இருந்தாலும் நான் வலது கையை நான் என்ன செய்தேன்? தேர்ந்தெடுத்தேன். சும்மா பசத்தஹா, பிறகு அல்லாஹ் விரிக்கிறான். விரிச்ச உடனே ஃபைதா ஃபீஹா ஆதம், அல்லாஹ்வே கையை விரிக்கிறான். ஆதமே பார்க்கறாங்க. பார்த்தா அப்படியே யாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க, அவங்களுடைய சந்ததி எல்லாமே அப்படியே நிக்கிறாங்க. அப்படி நின்று அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆளுடைய அந்த கண்ணுக்கு இடையிலையும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு அவனுடைய வயசு என்ன. இப்பவும் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, நமக்கு தெரியாது. இப்ப எழுதுனு வைங்க, இப்போதே என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்ல சேட்டை பண்ணிக்கோ, என்னென்ன விளையாடுங்க, ஒரு 60 வயசு வந்த உடனே திரும்பி பள்ளிவாசலுக்கு போயிருக்கோம். 60 வயசுல இருக்கிற மாதிரி. இன்னைக்கு ஒரு கூட்டம் பள்ளிவாசலுக்கு 60 வயசு வரட்டும், அன்னைக்கு நம்ம பார்ப்போம். நாடி தளர்ந்து நரம்பு திறந்த பிறகு என்ன செய்கிறோம்? பள்ளிக்கு போயிரும் உட்கார்ந்துருக்கான். அதுக்குள்ள இவன் போயிட்டா என்ன ஆகும் யாருக்காவது தெரியுமா? அது இப்படி எழுதப்பட்டிருக்குது. அதுல ஒரு ஆள் ரொம்ப பிரகாசமா இருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிறாப்ல. அப்படி பார்க்கும்போது யா ரப்பி மன் ஹாதா, இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஹாதா இப்னுக தாவூத்,
இவர் தான் உன்னுடைய மகன் தாவூது அப்படிங்கிறாங்க. அப்படியா? கதப்துலகு உம்ர 40 சனத்தன், அவருக்கு 40 வயசு நான் எழுதிட்டேன் அப்படிங்கிறாங்க. 40 வயசு ரொம்ப கம்மியாச்சு. ஆரம்பிச்சலாம் பிள்ளைக்கு அவன் ரொம்ப இறக்கப்படுறாங்க, ரொம்ப கம்மியாச்சு. ஜிதுஹு மின் உம்ரிஹி, அவருடைய வயதுல இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடு அப்படிங்கிறாங்க. நான் எழுதுனதுதான் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அவருக்கு 40 வயசுன்னு எழுதியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே இறக்கப்பட்டு இவர் சொல்றாரு, இறைவா என்னுடைய வயசுல இருந்தனா ஒரு 60 வயசு அவருக்கு நீ கொடுத்துரு. யார் சொல்றான்? ஆதம் இஸ்லாம். என்னுடைய வயசுல இருந்து ஒரு 60 என்னுடைய நீ மைனஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அது போல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எடுத்து கொடுக்கப்படுது. அப்புறம் சொர்க்கத்துக்கு போறாங்க, அப்புறம் பூமிக்கு வர்றாங்க. மலக்குள் மௌத் வந்துட்டாங்க, உயிரை கைப்பற்றதுக்கு நிற்கிறாங்க. என்ன உயிர் எடுக்க போறாங்க? உயிர் எடுக்க போறீங்களா? இன்னும் 60 வருஷம் இருக்குது, எனக்கு 940 தான் முடிஞ்சிருக்குது. 1000 வருஷம் அல்லாஹ் தஆலா எனக்கு எழுதியிருக்கான். இன்னும் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியா? அது இல்ல சங்கதி. என்ன தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தீங்களா 60 வயசு, அவருக்கு 40 வயசு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மறந்து மறுக்கவும் செய்துட்டாங்க. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுக்கு பின்னால தான் இனிமேல் மனித சமுதாயத்தில் எவன் கொடுக்கல் வாங்கல் வச்சாலும் அத்தனை பேரும் எழுதிக்கங்க. வாங்கும்போது லட்டு மாதிரி வாங்கிடுவான், கொடுக்கும்போது நான் நீ எப்போ எங்கிட்ட தந்த அப்படின்றான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துருவான். இதுல இருந்துதான் இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது திருமதியில இடம்பெறுது. அதனால இனிமேல் யார் கொடுத்தாலும் வாங்கினாலும் சாட்சி வச்சு எழுதிக்கங்க, சாட்சி வச்சு எழுத வேண்டும் என்று இந்த சட்டம் அமலுக்கு வந்தது இதை வச்சுதான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நமக்கு இதுல உள்ள பாயிண்ட் என்ன? ஜாயிண்ட் பண்ணணும் இல்ல. அல்லாஹ் உங்களை தன்னுடைய கையினால் படைத்தான் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த செய்தி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய 2 கைகளையும் அப்படி பொத்தி வச்சு விரிக்கிறான். அதுல ஐயஹ்தர் ஐயஹுமா ஷைத, எதை வேண்டும் என்றாலும் நீ தேர்ந்தெடு. ரெண்டுமே அல்லாஹ்வுடைய 2 கையுமே முபாரக்கானது. இப்படி ஹதீஸ்ல வந்திருக்கும் போது இதுக்கு எந்த ஒரு வியாக்கியானமும் கொடுக்கவே கூடாது. ஆனா மோசமான ஆட்கள் நம்மளதான் சொல்றானோ, இவனுக்கு ஹதீஸ்ல சொந்த கருத்தை திணிக்கிறான், இஷ்டத்திற்கு விளக்கம் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு வக்கிரமமான முறையில ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க பாருங்க. நாம தான் சொல்றோம், என்ன இயற்கை பொருளோ கைக்கு கையின் அர்த்தம் கொடுத்துரு. அதுக்கு அந்த வாதத்துல கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு ரத்தம் ஓடுதா? எப்படி கேட்கிறான்னு பாருங்களேன். அல்லாஹ்வுக்கு கால் இருக்கு அப்படின்னு சொன்ன அல்லாஹ் ட்ரெஸ் கொடுத்துருக்கானா? அது இப்படி எல்லாம் கேட்கிறானா? இது அப்படியே குஃபுருங்க. தெளிவான முறையில் இப்படி கேட்டாலே காபிராக ஆகிவிடுகின்றார். அதனால நாம குர்ஆன்ல ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய அந்த உடலை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய தோற்றத்தை பத்தி என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு கிட்னி இருக்குதா, ரத்தம் ஓடுதா, இப்படி எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. என்ன வருதோ அப்படியே நம்பிக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, எப்படி அது எனக்கு தெரியாது, மறுமையெல்லாம் பார்த்துக்கணும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். இந்த ரப்பை தான் நாம மறுமையில சந்திக்க இருக்கின்றோம் என்று கூறி, அதுல பாருங்க இன்னொரு ஒரு செய்தி. அல்லாஹ் தஆலா பூமியில இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுக்கிறான். அப்படி எடுத்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவு பொருத்தமா இருக்கும் பாருங்க. இதனால் தான் மனிதர்களில் சிவப்பர் இருக்கின்றார்கள். இதனால் தான் வல் அபியல், இதனால்தான் மக்கள் நல்ல வெள்ளை ஆட்கள், லண்டன் காரன் பார்க்கணும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கலாம். இத மாதிரி பார்க்கணும் வல் அஸ்வத், கருப்பான ஆட்களும் இருக்கிறாங்க. இதுக்கு இடையில இத்தனைக்கும் இடையில ஒரு நடுத்தரமான ஒரு நிறமாவும் இருக்கிறாங்க. கடினமான ஆளா இருக்கிறாங்க, ரொம்ப லேசான ஆட்களாகவும் இருக்கிறாங்க, கெட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாமே இந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது, அவன் பிடிக்கின்றான், கையை விரிக்கின்றான், இதை காட்டுது. இது அப்படியே நம்ப வேண்டும். இந்த ரஹ்மானை தான் நாம மறுமையில சந்திக்கவிருக்கின்றோம் என்பதை இந்த கடவுள் கோட்பாடு, கடவுள் கொள்கை, குர்ஆன் கூறக்கூடிய அந்த கடவுள் கொள்கை இந்த தொடர்ல நாம பார்ப்போம். ஆக்கிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கு
நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. Allah